ஒருத்தன் அவங்க அம்மா கிட்ட இருக்க சீக்ரெட் ரெசிபியை வச்சு 5000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி இப்போ ஒரு 1 கோடி ரூபாய் வரைக்கும் மந்த்லி ரெவென்யூ ஜெனரேட் பண்ணிருக்கான்னு சொன்னா ஷாக்கிங்கா இருக்குல்ல. ஒரு சின்ன கிராமத்துல இருந்து ஐடி கம்பெனிக்கு வேலை பார்க்க சென்னை வந்த ஒரு பையன் ஒரு மேஜர் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணா. வீட்டுல சாப்பிடுற சாப்பாடுக்கும் ஹோட்டல்ல சாப்பிடுற சாப்பாடுக்கும் ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லி நோட்டீஸ் பண்ணா. அப்போ அவங்க அம்மா கிட்ட கேட்கும்போது அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, எல்லாமே ஒரு சீக்ரெட் மசாலா தான் சொன்னாங்க. அப்பதான் ஒரு மார்க்கெட்டை கண்டுபிடிச்சு இப்ப மந்த்லி 1 crore வரைக்கும் ரெவென்யூ பண்ணிட்டு இருக்கான். அது எப்படி பண்ணான்னு சொல்லி இந்த வீடியோல டீடைலா சொல்றேன். சோ வெல்கம் டு அறிவு ஆஃபீஷியல் ஆப் ஃபார் ஸ்மால் பிசினஸ் ஐடியாஸ். மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் அவங்க சொந்த ஊரை விட்டு வெளியே வந்து தான் மூவ் பண்றாங்க. அவங்க வீட்டை மிஸ் பண்றாங்களோ இல்லையோ வீட்டோட ஃபுட்டை கண்டிப்பா ரொம்பவே மிஸ் பண்ணுவாங்க. அப்போ வீட்டுல கிடைக்கிற ஃபுட்டே அவங்க கையில எடுத்து போய் கொடுத்தா அவங்க மிஸ் பண்ண மாட்டாங்கன்னு அந்த கேப்பை நோட்டீஸ் பண்ணி இவனுக்கு வந்த ப்ராப்ளமே ஃபேஸ் பண்ணதை வச்சு இவன் ஒரு R&D பண்ணா. சூப்பர் மார்க்கெட்ஸ்ல கிடைக்கிற எல்லா மசாலாஸும் preservatives artificial colors எல்லாம் மிக்ஸ் பண்ணிருக்காங்க. எதுவுமே பியூரான மசாலாவா இருக்குதுன்னு சொல்லி நோட்டீஸ் பண்ணா. இந்த மசாலாஸ்க்கு டிமாண்ட் ரொம்பவே அதிகமா இருக்கு, பட் அத்தென்டிசிட்டி ரொம்பவே கம்மியா இருக்கு. அவன் வெறும் 5000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி அவங்க அம்மா கிட்ட இருக்கிற சீக்ரெட் ரெசிபி எல்லாருக்கும் கொடுக்கலாம்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் 50 பார்சல்ஸ் மட்டும் அவன் ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் கஸ்டமர்ஸ் அவன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலில ஃப்ரீ சாம்பிள் கொடுத்து ரிவ்யூ கலெக்ட் பண்ணான். ஆனா அவன் எதிர்பார்க்கறது ஒன்று நடந்தது. ரெஸ்பான்ஸ் ரொம்பவே மேசிவா இருந்தது. எல்லாரும் நெக்ஸ்ட் பேட்ச் எப்போ லான்ச் பண்ணுவீங்கன்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப ஆர்வமா கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அக்ரெசிவா ப்ராடக்ட்டை லான்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணா. ஃபர்ஸ்ட் மந்த்ல 20K ரெவென்யூ ஜெனரேட் பண்ணா. அவங்க அம்மா ஃப்ரெஷ்ஷான ஸ்பைசஸை கிரைண்ட் பண்றது மேக் பண்றதெல்லாம் ஷூட் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணா. இதனால இது ஒரு பியூரான மசாலான்னு சொல்லி பீப்புள் எல்லாரும் அவங்கள ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. 3 months 2 lakhs ரெவென்யூ கிராஸ் பண்ணா. 6 monthsல 7 lakh, 10 monthsல 1 crore, 6 மாசத்துல Amazon, Flipkart சொல்லி எல்லாத்துலயும் பப்ளிஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணா. அவனுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வரும்போது ஒரு ப்ரொடக்ஷன் டீமே ஹையர் பண்ணா. ஒரே வருஷத்துல 50 லட்சம் ரூபாய் ரெவென்யூ, செகண்ட் இயர்ல 1 crore ரெவென்யூ பெர் இயர் அச்சீவ் பண்ணாங்க. இது எல்லாமே ஸ்டார்ட் பண்ணது வெறும் 5000 ரூபாய் வச்சுதான். அப்போவே அவன் நான் பெருசாலாம் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி இன்ன வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணாம இருந்தான். இன்ன வரைக்கும் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணிருக்க மாட்டான். ஒரு சின்ன பிராண்டா ஸ்டார்ட் பண்ணி இப்ப இவ்வளவு பெரிய பிராண்டா க்ரோ பண்ணிருக்காங்க. அவங்க மட்டும் இந்த 2 விஷயத்தை ஃபாலோ பண்ணா அவங்க பிசினஸ் இந்த அளவுக்கு க்ரோ ஆகிருக்காது. ஸ்டாக் வந்து சீக்கிரமா செல் ஆக அவங்க வந்து ஸ்டாக்கை ப்ரொடக்ஷன் பண்ணிட்டே இருந்தாங்க. உங்ககிட்ட அவுட் ஆஃப் ஸ்டாக் மட்டும் போயிருச்சுன்னா பீப்புளுக்கு உங்க மேல ட்ரஸ்ட் ரொம்பவே கம்மியாயிடும். எப்பவுமே ஸ்டாக் அவைலபிளா வச்சுக்கோங்க. பேக்கேஜிங்க ரொம்ப நீட்டா கொடுங்க. இவங்க ஃபோக்கஸ் பண்ணது பிரீமியம் கஸ்டமர்ஸே இல்ல, மிடில் கிளாஸ் பீப்புள். ஹோம்மேட் மசாலாஸ்க்கு இவ்வளவு பெரிய டிமாண்ட் இருக்கு, ஆனா எங்கேயுமே அந்த அளவுக்கு சப்ளை இல்ல. கஸ்டமர்ஸ் எல்லா இடத்துலயும் இருக்காங்க, ப்ராடக்ட் தான் இல்ல. அந்த கேப்பை நீங்களும் ஃபில் பண்ணுங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு இன்ஸ்பைரிங்கா இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. நீங்க இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு பிளான் பண்ணிருந்தீங்கன்னா